morning students. Today we will see about new lesson unit 5 acoustics. Acoustics means sound, ஒலியியல் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி 8th standard 9th ஸ்டாண்டர்டில் நிறைய படிச்சிருப்பீங்க. இதை பற்றின பேசிக்ஸ் எல்லாம், இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். பாருங்கள், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஹவு சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்ட் அண்ட் டிரான்ஸ்மிட்டட். ஒலி எப்படி உருவாகுது, அது எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுது அப்படிங்கிறத படிப்போம். ரிலேட் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட், இட்ஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் இட்ஸ் வேவ் லென்த். அதாவது சவுண்டினுடைய ஸ்பீடு, ஃப்ரீக்வன்சி, வேவ் லென்த் இதை மூணையும் ரிலேட் பண்ணி படிப்போம். நோ த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வேரியஸ் மீடியா. அதாவது சவுண்டினுடைய ஸ்பீடு ஒவ்வொரு மீடியாவிலையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் படிப்போம். நோ த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் வேரியஸ் மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லிக்விடு, சாலிடு, கேஸ் அந்த மாதிரி வேரியஸ் மீடியா இருக்குது இல்லையா, ஒவ்வொரு மீடியாலையும் அந்த சவுண்டுடைய ஸ்பீடு எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸ்பிளைன் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் எ கேசியஸ் மீடியம். அதாவது கேசியஸ் மீடியம், குறிப்பாக வாயு ஊடகத்தில் ஸ்பீடினுடைய சவுண்டை சவுண்டினுடைய ஸ்பீடை எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது, எதெல்லாம் பாதிக்குது, அதற்குரிய காரணிகள் என்னென்ன அப்படிங்கிறத படிப்போம். டெமான்ஸ்ட்ரேட் த ஃபெனாமெனான் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு. அதாவது ரெஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்டு, ஒலி எதிரொலித்தலை பற்றி நம்ம படிப்போம். இது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எக்கோன்னு கூட சொல்லுவோம். பாருங்கள், டிட்டர்மைன் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் யூஸிங் த மெத்தட் ஆஃப் எக்கோ. அதாவது எக்கோங்கிறது சவுண்டினுடைய எதிரொலிப்பு. அதை ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லைட்டுக்கு, அது மாதிரி சவுண்டுக்கு எக்கோன்னு சொல்லுவோம். இந்த எக்கோனுடைய ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம அந்த சவுண்டினுடைய ஸ்பீடை நம்மளால் டிட்டர்மைன் பண்ண முடியும். அடுத்தது அண்டர்ஸ்டாண்ட் டாப்லர் எஃபெக்ட். இந்த டாப்லர் எஃபெக்ட்டுங்கிறது முக்கியமாக சவுண்டில் நம்ம படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். இதை நம்ம இந்த லெசனில் தான் படிக்க போகிறோம். அது என்னன்னு நம்ம டீட்டெயிலாக உள்ளே போய் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு, சால்வ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு த எபோ டாபிக்ஸ். மேலே படித்த எல்லா டாபிக்ஸினுடைய ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம லாஸ்ட்டாக பார்ப்போம். அடுத்தது இன்ட்ரொடக்ஷன். பாருங்கள், சவுண்ட் பிளேஸ் எ மேஜர் ரோல் இன் அவர் லிவ்ஸ். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒலி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. பொதுவாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒருத்தர் பேசுகிறத இன்னொருத்தர் கேட்குறதுக்கு கூட நமக்கு ஒலி தான் தேவைப்படுது. நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒலி தேவை. இல்லை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஈஸியாக நம்ம நினைக்கிறத இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது. பாருங்கள், we communicate with each other mainly through sound. In our daily life, we hear a variety of sounds produced by different sources like humans, animals, vehicle horns, etc. இப்போ நம்ம டெய்லியும் நிறைய விதமான ஒலிகளை உணர்கிறோம். அதனுடைய ஒலி மூலங்கள், த சோர்ஸ் ஆஃப் சவுண்டு நிறைய இடத்துலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது ஹியூமன்ஸ்கிட்டேருந்து வருது, அனிமல்ஸ்கிட்டேருந்து வருது, பேர்ட்ஸ்கிட்டேருந்து ரோட்டில் போகிற வெஹிக்கிள்ஸ்கிட்டேருந்து வருது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸை நம்மளால் ஹியர் பண்ண முடியுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மெயின்லி சவுண்டு. இந்த சவுண்டை நம்மளுக்கு கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது அப்படின்னா இது எல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. நம்ம பேச நினைக்கிறத நம்மளால் பேச முடியுது. ஹென்ஸ் இட் பிகம்ஸ் inevitable to understand how sound is produced, how it is propagated and how you hear the sound from various sources. அதாவது இன்னமும் நமக்கு என்ன தெரியல அப்படின்னா ஒலி எப்படி உருவாகுது, அது எப்படி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவுது, அது எப்படி நம்ம காதுகளை சென்றடையுது, ஒவ்வொரு வேரியஸ் சோர்ஸ்லேருந்தும் அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கலாம். இட் இஸ் சம்டைம்ஸ் misinterpreted that acoustics only deals with musical instrument and design of auditoria and concert halls. அதாவது நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்க இன்னமும் அப்படின்னா ஒலிங்கிறது சவுண்டுங்கிறது இசைக்கருவிகளை உருவாக்குறதுக்கும் இந்த மாதிரியான ஸ்டுடியோஸ் ஆடிட்டோரியா அப்படிங்கிறது ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாட்டெல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க இல்லையா, பாட்டெல்லாம்
ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இடங்களில் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும்தான் அந்த ஒலிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. பட் அது மட்டுமே ஒரு சவுண்டு கிடையாது. பட் அக்கோஸ்டிக்ஸ் இஸ் எ பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் that deals with production, transmission, reception, control and effects of sound. அதாவது இது இதை மட்டும் இல்லை, இதுக்கும் மேலே இயற்பியலில் ஒரு பெரிய பகுதி இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எப்படி உருவாகுது, எப்படி பரவுது, எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இந்த branch of physicsல நம்ம படிக்க போகிறோம். You have studied about propagation and properties of sound waves in 9th standard. நீங்கள் 9th standardல ப்ராபகேஷன்ஸ் படிச்சிருப்பீங்க, ஒலியலைகள் எப்படி பரவுதுன்னு படிச்சிருப்பீங்க, அதனுடைய பண்புகள் என்னங்கிறத படிச்சிருப்பீங்க. In this lesson we will study about reflection of sound waves, echo and Doppler effect. அதாவது நம்ம இந்த லெசனில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஒளி எதிரொலிக்கிறதுக்கான அந்த அலைகளை பற்றி படிக்க போகிறோம். எக்கோ எதிரொலி பற்றி படிக்க போகிறோம். அடுத்தது டாப்லர் எஃபெக்ட், நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, இந்த டாப்லர் எஃபெக்டை பற்றி படிக்க போகிறோம். இந்த டாப்லர் எஃபெக்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது பாருங்கள், சவுண்ட் வேவ்ஸ் ஒலி அலைகள் எப்படி பரவுது அப்படின்னு பார்க்கலாம். when you think about sound, the questions that arise in your minds are, எப்போ நீங்கள் ஒலியை பற்றி நினைக்கிறீங்களோ அப்போ உங்கள் மைண்டில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக எழும். how is sound produced, ஒலி எப்படி உருவாகுது. how does sound reach our ears from various sources, ஒலி வெவ்வேறு வகையான சோர்சஸ் மூலங்கள்லேருந்து எப்படி உருவாகுது. அடுத்தது அது எப்படி நம்மளுடைய காதுகளை சென்றடையுது. வாட் இஸ் சவுண்டுனா என்ன. இஸ் இட் எ ஃபோர்ஸ் ஆர் எனர்ஜி, இது ஒரு விசையா அல்லது ஆற்றலா. லெட் அஸ் ஆன்சர் ஆல் திஸ் கொஸ்டின்ஸ். இதுக்கு எல்லாத்துக்குமான விடை நம்ம இனிமேல் படிக்கக்கூடிய டாப்பிக்கில் இருக்கும். அதாவது ஒலின்னா என்ன, அது ஒரு ஆற்றலா இல்லை விசையா, இல்லை அது எப்படி நம்ம காதுகளை சென்றடையுது, அது ஒவ்வொரு மூலத்துலேருந்தும் எப்படி உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம படிக்க போகிறோம். By touching a ringing bell or a musical instrument while it is producing music, you can conclude that sound is produced by vibrations. அதாவது எப்போ நீங்கள் ரிங் ஆகக்கூடிய பெல்லை தொடும்போதோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தொடும்போதோ உங்களால் என்ன பண்ண முடியும்னா அது வைப்ரேட் ஆகிறத உணர முடியும், அதாவது அதிர்வுறதை தெரிஞ்சுக்க முடியும். The vibrating bodies produce energy in the form of waves which are nothing but sound waves. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வைப்ரேட்டிங் பாடி, அதாவது அதிர்வுறக்கூடிய பொருட்கள்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த எனர்ஜி என்னவா வெளிப்படுது அப்படின்னா அலைகளாக வெளிப்படுது. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒலி அலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஒலி அலைகள் தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நெட்டலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா அந்த அலைகள் தான் சவுண்டை உருவாக்குது, அதிர்வுகள் ஒலியை உருவாக்குது. அந்த ஒலிகள் ஒலி என்னவா பரவுது அப்படின்னா வேவ்ஸாக பரவுது. ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், இப்படி தான் ஒரு ஒலி மூலத்திலேருந்து ஒலி உருவாகுது. அடுத்தது பாருங்கள், சப்போஸ் யூ அண்ட் யுவர் ஃப்ரெண்ட் ஆர் ஆன் த மூன். இப்போது நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் மூனில் இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். வில் யூ பி ஏபிள் டு ஹியர் எனி சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை யுவர் ஃப்ரெண்ட். அதாவது நீங்கள் பேசுகிறதோ அல்லது உங்கள் ஃப்ரெண்டுக்கு பேசுகிறதோ உங்களால் கேட்க முடியுமா, சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா. ஆஸ் த மூன் டஸ் நாட் ஹாவ் ஏர், யூ வில் நாட் பி ஏபிள் டு ஹியர் எனி சவுண்ட் ப்ரொடியூஸ்டு பை யுவர் ஃப்ரெண்ட். அதாவது மூனில் எந்த ஒரு மீடியா எதுவுமே கிடையாது. அப்போ மூனில் ஏர் கிடையாது, அதனால் சவுண்டு என்னாகாது, பாஸ் ஆகாது. ஹென்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் த சவுண்ட் ப்ரொடியூஸ்டு டியூ டு த வைப்ரேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பாடிஸ் நீட்ஸ் எ மெட்டீரியல் மீடியம் லைக் ஏர், வாட்டர், ஸ்டீல் எக்ஸெட்ரா ஃபார் இட்ஸ் ப்ராபகேஷன். அதாவது இதில் முக்கியமான பண்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒலி பரவுறதுக்கு ஊடகம் தேவை. இட் நீட் மீடியா. இதுக்கு மீடியா இருந்தால் மட்டும்தான் ஒலியால் என்ன பண்ண முடியும், அதிர்வுற்று அதிலிருந்து ஒலியை உருவாக்க முடியும். அப்போது ஒன்று ஏரில் இல்லை வாட்டரில் இல்லை ஸ்டீல் அந்த மாதிரி சாலிட் திங்ஸில் ஏதாவது கண்டிப்பாக திரவ வாயுக்கள் இதில் தான் ஒலி பரவும். ஊடகம் இல்லைன்னா வெற்றிடத்தில் ஒலி பரவாது. Hence, sound can propagate through a gaseous medium or a liquid medium or a solid medium. அதாவது இந்த ஒலி அலைகளினுடைய வேகம் பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடில் ஒரு மாதிரியும்
கேஸஸ் மீடியத்தில் ஒரு மாதிரியும் சாலிட் மீடியத்தில் ஒரு மாதிரியும் இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியான ப்ராபகேஷன் இருக்காது. நெக்ஸ்ட்டு ஆக்டிவிட்டி 1. Take your squeaky toy or old mobile phone and put it inside a plastic bag. அதாவது ஒரு இசைக்கக்கூடிய பொம்மை, ஒலி எழுப்பக்கூடிய ஒரு பொம்மையை அல்லது ஓல்டு மொபைல் ஃபோன் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அதை வந்து என்ன பண்ணிடுவோம், சீல் த பேக் வித் த ஹெல்ப் ஆஃப் எ கேண்டில் ஆர் வித் எ த்ரெட்டை வச்சு கட்டலாம், இல்லைன்னா மெழுகை வச்சு அதை சீல் பண்ணிடலாம். Fill a bucket with water and place the bag in the water bucket and squeeze the toy or ring the mobile. அதாவது நம்ம அந்த பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு வச்ச அந்த மொபைல் ஃபோனையோ இல்லை அந்த டாயையோ நம்ம அந்த வாளி தண்ணிக்குள்ளே போட்டுட்டு என்ன பண்ணுறோம், அதை இயக்க வைக்கிறோம். யூ வில் ஹியர் எ லோ சவுண்ட். உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதனுடைய மிக மெல்லிய சவுண்டை மட்டும்தான் கேட்க முடியும், குறைந்த சவுண்டு தான் நமக்கு கேட்கும். நவ் பிளேஸ் யுவர் இயர் அகெயின்ஸ்ட் the side of the bucket and squeeze the toy or ring the mobile phone again. You will hear a louder sound. இதுவே அந்த பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு அந்த வாளி தண்ணிக்குள்ளே நம்ம போட்டு வச்சுருக்குறோம் இல்லையா, அதை மறுபடியும் இயக்க வச்சுட்டு நம்மளோட காதுகளை கொண்டு போய் அந்த வாளியினுடைய ஓரங்களில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சவுண்டு வந்து அதிகமாக கேட்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து நம்ம படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு லாங்கிடியூட்னல் வேவ்ஸ். லாங்கிடியூட்னல் வேவ்ஸ் அப்படின்னா நெட்டலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்டு எப்போவுமே வந்து எந்த மாதிரி பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்கிடியூட்னல் வேவ்ஸாக தான் பரவும். சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாங்கிடியூட்னல் வேவ்ஸ். இது கண்டிப்பாக கேட்பாங்க. சவுண்டு வேவ்ஸ் வந்து எந்த மாதிரியான வேவ்ஸ் அப்படின்னா லாங்கிடியூட்னல் வேவ்ஸ், அதாவது நெட்டலைகள். they can travel through any medium. இதனால் வந்து எந்த வகையான மீடியத்தில் வேணாலும் பாஸ் ஆக முடியும். சாலிடாக இருந்தாலும் சரி, லிக்விடாக இருந்தாலும் சரி, கேஸாக இருந்தாலும் சரி, வித் எ ஸ்பீட் தட் டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த மீடியம். இது அந்த மீடியத்தை பொறுத்து அதனுடைய ஸ்பீடு வந்து மாறுபடும். as sound travels through a medium, the particles of the medium vibrate along the direction of propagation of the wave. அதாவது எங்கே வந்து சவுண்டு ட்ராவல் ஆகுதோ அந்த சவுண்டில் அதனுடைய மீடியத்தில் அந்த டைரக்ஷன்லேயே என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து பரவும். அதனால தான் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லாங்கிடியூட்னல் வேவ்ஸ். திஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்வால்வ்ஸ் த லாங்கிடியூட்னல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் மாலிகூல்ஸ் ஃப்ரம் தேர் மீன் பொசிஷன்ஸ். திஸ் ரிசல்ட்ஸ் இன் எ series of high and low pressure regions called compressions and rarefactions as shown in figure 5.2. இதில் பாருங்கள், இந்த மாதிரி நெருக்கமாக இருக்கிற இடத்த வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கம்ப்ரஷன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தளர்வாக இருக்கிற இடத்த எப்படி சொல்லுவாங்கன்னா ரேர்ஃபேக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த நெருக்கமாக கம்ப்ரஸ் ஆக இருக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரெஷர், அதாவது கம்ப்ரஷன் வந்து அதிகமாக இருக்கும், அழுத்தம் அதிகமாக இருக்கும். இந்த தளர்வாக இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அழுத்தம் குறைவாக இருக்கும். இதுதான் வந்து அதிர்வெண் அதிகமாக இருக்கிறதுக்கும் அதிர்வெண் குறையிறதுக்கும் காரணம். பாருங்கள், அடுத்தது நம்ம கேட்டகரிஸ் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஃப்ரீக்வன்சிஸ். அதாவது ஒலி அலைகள் வந்து அதனுடைய ஃப்ரீக்வன்சிக்கு தகுந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, வகைப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆடிபிள் வேவ்ஸ். ஆடிபிள் வேவ்ஸ்னால் செவி உணர் ஒலி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காதுகளால் உணரக்கூடிய ஒலிகளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆடிபிள் வேவ்ஸ், செவி உணர் ஒலி அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர் சவுண்ட் வேவ்ஸ் வித் எ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிங் பிட்வீன் 20 Hz and 20,000 Hz. நம்ம நீங்கள் 8th 9th படிச்சிருப்பீங்க. இதனை பற்றின இந்த யூனிட்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. சவுண்டினுடைய யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸு, டெசிபிள்னு இன்னொன்று சொல்லுவாங்க. இது நம்ம அதிகமாக படிக்கக்கூடியது ஹெட்ஸு. தீஸ் ஆர் ஜெனரேட்டட் பை வைப்ரேட்டிங் பாடிஸ் சச் அஸ் வோக்கல் கார்ட்ஸ், ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ஸ் எக்ஸெட்ரா. இப்போ பாருங்கள், இந்த ஆடிபிள் வேவ்ஸ் அப்படிங்கிறது மனிதர்களால் உணரக்கூடிய ஒலியினுடைய அளவு, அதாவது 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய கொஷின். அதாவது மனிதனுடைய செவியால் உணரக்கூடிய ஒளியின் அலைநீளம், அதாவது ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிங்
கேன் ஹியர் த ஹியூமன் அப்படின்னு கேட்டாங்கன்னா 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ். இது வந்து எதுலேருந்தெல்லாம் ஜெனரேட் ஆகுது, உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோக்கல் கார்ட்ஸ், நம்மளுடைய குரல் நாண்கள்லேருந்து. அடுத்தது ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இதுக்கு என்ன எழுதணும், வோக்கல் கார்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரெச்டு ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா இழுத்து கட்டப்பட்ட கம்பி. அடுத்தது இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னா குற்றொலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குற்றொலிகள் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பிலோ 20 ஹெர்ட்ஸ். தீஸ் ஆர் சவுண்ட் வேவ்ஸ் வித் எ ஃப்ரீக்வன்சி பிலோ 20 ஹெர்ட்ஸ் தட் cannot be heard by the human ear. இதை மனிதர்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா உணர முடியாது, கேட்க முடியாது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ். இதனுடைய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலோ 20 ஹெர்ட்ஸ். அடுத்தது எக்ஸாம்பிள் பாருங்கள். வேவ்ஸ் ப்ரொடியூஸ்டு டியூரிங் எர்த்குவேக், ஓசன் வேவ்ஸ், சவுண்டு ப்ரொடியூஸ்டு பை பெல்ஸ் எக்ஸட்ரா. இந்த மாதிரியான இந்த இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் வந்து எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், எர்த்குவேக்னு என்னன்னு தெரியும் இல்லையா, நில அதிர்வு, அதாவது நிலநடுக்கம் ஏற்படும் போது உருவாகக்கூடிய அந்த ஒலி பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா இன்ஃப்ராசோனிக் வேவ், அதாவது 20 ஹெர்ட்ஸுக்கும் குறைவாக இருக்கும். ஓசன் வேவ்ஸ், அதாவது நம்ம கடல் அலைகள் எழுப்பக்கூடிய ஒலிகள் பார்த்திங்கன்னா அதுவும் இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் தான். இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸுக்கு உருவாகக்கூடிய சோர்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா எர்த்குவேக், ஓசன் வேவ்ஸ். அடுத்து வந்து சவுண்டு, இந்த மாதிரி குற்றொலிகளை எழுப்பக்கூடிய அனிமல்ஸ் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வேல்ஸ், திமிங்கலங்கள் வந்து இந்த குற்றொலிகளை எழுப்பக்கூடியது. இது ரொம்ப முக்கியமானது. இந்த 3 இதிலேருந்து கொஷின் கண்டிப்பாக வரும். ஏதாவது ஒன்று கேட்பாங்க, அதோட எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அந்த மாதிரி இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸை உருவாக்கக்கூடிய அனிமல்ஸ் எதுன்னு கேட்பாங்க. அது எந்த மாதிரியான இதிலேருந்து உருவாகுதுன்னு கேட்பாங்க. அப்போ இன்ஃப்ராசோனிக்னால் எர்த்குவேக்லேருந்து உருவாகக்கூடியது, ஓசன் வேவ்ஸ்லேருந்து உருவாகக்கூடியது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். அடுத்தது அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னா மீயொலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. These are sound waves with a frequency greater than 20 kilohertz. 20 kilohertz அப்படின்னா 20,000 ஹெர்ட்ஸுக்கும் அதிகமாக. ஹியூமன் இயர் cannot detect these waves, but certain creatures like mosquito, dogs, bats, dolphins can detect these waves. Example, waves produced by bats. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மீயொலிகள். இங்கே வந்து நமக்கு 20 கிலோஹெர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த 20 கிலோஹெர்ட்ஸுக்கு வந்து எது ஈக்குவல் அப்படின்னா 20,000 ஹெர்ட்ஸுனாலும் 20 கிலோஹெர்ட்ஸ்னாலும் ஈக்குவல் தான். ஓகேவா, இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இதை வந்து 20,000 ஹெர்ட்ஸ்னு கேட்பாங்க, 20 கிலோஹெர்ட்ஸ்னு கேட்பாங்க. இதையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா உணர முடியாது. ஆனால் இந்த 20 ஹெர்ட்ஸுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸை உணரக்கூடிய அனிமல்ஸ் அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ, கொசு, டாக்ஸ், நாய்கள், அடுத்தது பேட்ஸ், வவ்வால்கள், அடுத்தது டால்ஃபின்ஸ். இந்த 4 வகையான கிரியேச்சர்ஸ்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அல்ட்ராசோனிக் வேவ்ஸை உணர முடியும். அடுத்தது இந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அனிமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேட்ஸ், வவ்வால்கள். அதாவது வவ்வால்களால் மீயொலிகளை உணரவும் முடியும், உருவாக்கவும், அதாவது ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த சவுண்ட் அண்ட் லைட் வேவ்ஸ். மீடியம் இஸ் ரெக்யர்ட் ஃபார் த ப்ராபகேஷன். அதாவது சவுண்டு பரவுறதுக்கு, ஒலி அலைகள் சவுண்டு பரவுறதுக்கு கண்டிப்பாக மீடியம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆனால் லைட்டுக்கு வந்து மீடியம் இஸ் நாட் ரெக்யர்ட் ஃபார் த ப்ராபகேஷன். இதுவே ஒளி லைட்டு பார்த்திங்கன்னா வெற்றிடத்துலையும் பரவும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு சவுண்ட் வேவ்ஸ் ஆர் லாங்கிடியூட்னல், நெட்டலைகள் நம்ம இப்போ தான் படித்தோம். அடுத்து லைட் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ், அதாவது குறுக்கலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறுக்கலைகளுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம கிணத்துல களை தூக்கி போட்டோம்னா அதனுடைய அலைகள் வந்து எப்படி பறகுது, ரவுண்டாக குறுக்க பரவுது இல்லையா, அதுக்கு பேர் தான் லைட் வேவ்ஸ். அடுத்தது வேவ் லென்த் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1.65 சென்டிமீட்டர் டு 1.65 மீட்டர். இதுவும் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது.
பாருங்கள், சவுண்டினுடைய வேவ் லென்த்துன்னு கேட்டாங்கன்னா 1.65 சென்டிமீட்டர் டு 1.65 மீட்டர். இங்கே சென்டிமீட்டர் இருக்குது, இங்கே மீட்டர் இருக்குது. அடுத்து வேவ் லென்த் ரேஞ்சஸ் ஃப்ரம் லைட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 4 × 10⁻⁻7 மீட்டர் டு 7 × 10⁻⁻7 மீட்டர். அடுத்தது பாருங்கள், சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் இன் ஏர் வித் எ ஸ்பீட் ஆஃப் அபவுட் 340 மீட்டர் பர் செகண்ட் அட் என்டிபி. அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட வெப்ப அழுத்த நிலையில்னு சொல்லுவாங்க. குறிப்பிட்ட வெப்ப அழுத்த நிலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சவுண்டினுடைய ஸ்பீடு 340 மீட்டர் பர் செகண்ட். இதுவே லைட்னுடைய ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா இதை விட ரொம்ப அதிகம், 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட். இப்போ நமக்கு மழைக்காலங்களில் வந்து இடி மின்னல் ஏற்படுது இல்லையா, அப்போ வந்து இடி மின்னல் ரெண்டுமே ஒன்றா தான் மேலே வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு தெரியறது மின்னல் தான் தெரியும். மின்னல் தெரிஞ்சு மின்னல் அதிகமாக ஒரு ரொம்ப பெரிய மின்னல் அடிக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு பெரிய இடி இடிக்கும். மின்னலினுடைய பவர் எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அதே அளவுக்கு இடியினுடைய பவரும் இருக்கும். ஆனால் அது உடனே நமக்கு தெரியாது, அந்த மின்னல் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லைட்னுடைய ஸ்பீடு சவுண்டினுடைய ஸ்பீடை விட ரொம்ப அதிகம். அதனால தான் நமக்கு மின்னல் வந்து முன்னாடி தெரியுது, பின்னாடி தான் வந்து நமக்கு சவுண்டு தெரியுது, இடி இடிக்கிறது தெரியுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு velocity of sound waves we will see next class. Today's homework unit 6 nuclear physics lessonல 10th Roman letterல 5, 6, 7, 8 this 4 questions are today's homework. So read well and send the homework. Thank you.